ஆறுமுகத்துக்கிட்ட சிவா வந்து சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகா தான், கண்டிப்பாக ஸ்னேகா தான் தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவா சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சரி நம்ம நேராக வந்து அந்த ஃபுட்டேஜ் இருக்க அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மலையில் அந்த வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்களும் போட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி ஸ்னேகா வந்து 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி. உடனே வந்து யோசிக்கிறாங்க எல்லாருமே. உடனே இவன் தான் வந்து யாருன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் கேட்குறேன். இவன் எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் வந்து நான் தான் சிந்துவை தள்ளி விட்டேன்னு சொன்னான், அந்த இடத்துல சாட்சி சொன்னதே இவன் தான் அப்படின்னோடனே, அப்போ இவன் எங்கே வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஆள் ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவரை பார்த்துட்டு நல்லா வந்து அடித்து கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஸ்னேகா தான் வந்து மேலேருந்து வந்து தள்ளி விட்டாங்க சிந்துவை, அதை நாங்கள் என் கண்ணால் பார்த்தேன், அதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை இது மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொன்னாங்க, என்கிட்ட எனக்கு பணமும் கொடுத்தாங்க, அதனால தான் சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. மரியாதையாக எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி பண்ணுவேன், வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு இங்கே வந்து ஸ்னேகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு வேளை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்குமா, கண்டுபிடிக்க சான்ஸே இல்லைல்ல, நம்ம தான் பண்ணதுன்னு யார் நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ், அதுக்கப்புறமா நம்ம சிவா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு ஸ்னேகா அவங்க அப்பா எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸ்னேகா பண்ண வேலைக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னோடனே, ஸ்னேகாவா என் பொண்ணு என்ன பண்ண அப்படின்னா, அப்பா நான் பேசிக்கிறேன் இருங்கப்பா, என்ன சிவா உன்னை வேலையில் இந்த மாதிரி பண்ணதால் ஓவராக பண்ணுறியா, அதுக்கு தான் போலீஸை கூட்டின்னு வந்திருக்கியா, யார் என்ன பண்ணாலும் நீ பண்ண ஸ்கேம் வந்து ஸ்கேம் தான் அப்படின்ற மாதிரி, அதை பற்றி யார் பேசுனா, நீ பண்ண வேலை தான் பேசுகிறேன், நீ என்ன பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணேன், சிந்துவை நீ தானே மேலேருந்து தள்ளிவிட்ட அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஓவராக பேசுகிற, உனக்கு அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது, நீ என் மேலே பழி போடுறியா அப்படின்றாங்க. என் பொண்ணு மேலே தேவையில்லாமல் பழி போட்டினா அவ்வளோதான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அங்கிள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, பொண்ணு மேலே யாரும் பழி போடல, உங்கள் பொண்ணு வந்து செஞ்ச வேலையை தான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன ஆதாரம், உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, போய் சொல்கிறது நிறுத்து, சிந்துவை நான் தான் தள்ளி விட்டேன், நீயே ஒரு யூகம் பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னோடனே, மேடம் எல்லா ஆதாரமும் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு சஞ்சய். அதை கேட்டுட்டு சஞ்சய் சார் நீங்களுமா அப்படின்னோடனே, ஆதாரத்தை கொடுத்தோன்னு வேறு என்ன பண்ணுறது, உங்களை அரெஸ்ட் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம், அது எப்படி என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணுவீங்க, எந்த ஆதாரமும் இல்லாமல் என் பொண்ணை அரெஸ்ட் பண்ண முடியாது, எல்லா ஆதாரமும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூட்டின்னு வாயா அப்படின்னோடனே ஒரு ஆளை கூட்டின்னு வராங்க. பார்த்தோன்னே அதிர்ச்சி, இந்த ஆளா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நீங்கள் தானே தள்ளி விட்டீங்க, அதை நான் என் கண்ணால் பார்த்ததை நான் சொல்லிட்டேன் மேடம் சிவா சார்கிட்ட எல்லா உண்மையோன்னே, அட பாவி இவன் போய் சொல்கிறான் அப்படின்னோடனே, அவன் போய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து இவர் அரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா அவங்க அப்பா செம்மையாக டென்ஷனாங்க. சிவா நீ ரொம்ப ஓவராக விளையாடிட்ட, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப அப்படின்னோடனே, எவ்வளோ தைரியமாக தான் நீ வந்து சிந்துவை மேலேருந்து தள்ளி விட்டுருப்ப, அதுக்கு இந்த தண்டனைலாம் சாதாரண விஷயம், நீ வந்து உள்ளவே தான் இருக்கணும், வெளியே வரவே முடியாது, நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுவேன் இந்த கேஸ் அப்படின்னோடனே, அதையும் பார்க்கலாம், என் பொண்ணை உள்ளே வச்சிருவியா நீ, அதையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஸ்னேகாவோட அப்பா, இங்கே பாருங்கள் அங்கிள், உங்கள் பொண்ணு செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலை செய்ய, சார் இவ்வளோ முதல்ல உள்ளே தள்ளுங்க சார், சிந்து அந்த மலையிலேருந்து விழுந்தவங்க யாரும் வந்து இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது சார், சிந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் கண் கூட பார்த்தேன் சார், அதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை இப்போ கண்டிப்பாக அனுபவிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் சிவா, எந்த பிரச்சனையும் இருக்காது, இவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ணி எப்படி நான் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்துட்டு ஸ்னேகா செம்ம டென்ஷன், அவங்க அப்பாவும் டென்ஷன் ஆகிறாரு. இந்த விஷயத்தை எல்லாம் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. சிவாவும் வந்து ஆறுமுகமும் அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த ஸ்னேகாவை தள்ளிவிட்டா, எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே அவள் தான் தள்ளிவிட்டான்னு, ஐயோ அந்த ஸ்னேகாவை மாட்டி விட்டானே இவன், இந்த சிவா இருக்கானே ஏன் தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிக்கிறாங்க. இப்படி பண்ணியிருக்காள் அவள், ஒரு பொண்ணை இப்படியா தள்ளி விடுறது, உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே சொல்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன தான் நினச்சிட்ருக்கா அவள் மனசில், இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அவளை பிடிச்சி கொடுத்தாச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, பிடிச்சி கொடுத்தா என்ன, அவளுக்கு இருக்க வசதிக்கு வெளியே வந்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க மகா. அதை கேட்டு மகா நீ அமைதியாக இருக்கியா, அவள் எப்படி வெளியே வரான்னு நானும் பார்க்குறேன், எப்போ சிந்து மேலே கையை வச்சாலும் அவள் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அன்னபூர்ணி பார்த்துட்டு, அக்கா அவளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா, நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கணும், சிவா வந்து தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்கான், எதுமா தேவையில்லாத வேலை, சிந்துவை தள்ளி விடுவா, அது தேவையில்லாத வேலை, சிந்து எப்படி கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா டென்ஷன் ஆகிறாரு.